மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஜென்ம குருவா இருந்து விலகி அவர் ஜூன் 2ஆம் தேதி தனஸ்தானத்துக்கு போறாரு. தனகாரகன் தனஸ்தானத்தில் அமர்ந்து, அதுவும் உச்சம் பெற்று அமரப் போறார் ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து. மிதுன ராசிக்காரர்களுக்கு சிறந்த ராஜயோக அமைப்பு. பொருளாதாரத்தில பல நல்ல முன்னேற்றங்கள் அடைய போறீங்க. அ அது மட்டும் இல்லாம மிதுன ராசிக்கு குரு பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் அதிபதி. 7ஆம் இடம் அப்படின்றது களத்திர ஸ்தானம், திருமண ஸ்தானம், மன வாழ்க்கை, அதாவது வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, தொழில் பங்குதாரர்கள குறிக்கக்கூடிய ஸ்தானம். நம்ம ஆசை, விருப்பங்கள குறிக்கக்கூடிய ஸ்தானமாவும் அந்த 7ஆம் இடம் வரும். இந்த 7ஆம் இடத்துக்கும் குரு பகவான் தான் அதிபதி. அதே மாரி தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10ஆம் வீடு, கர்மஸ்தானமான 10ஆம் இடத்துக்கும் அதிபதி வந்து குரு பகவான் தான். 7, 10க்கு அதிபதியா வந்து அவர் தனஸ்தானத்தில அமர்றாரு. இது வந்து என்ன மாதிரியான ஒரு யோகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அ விபரீத தர்மகர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நீங்களே நெனச்சு பார்க்க முடியாம, இதான் நடக்குது நனவா, கனவா அப்படின்னு நீங்களே ஒரு ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க வாழ்க்கையில பல நல்ல விஷயங்கள் வந்து நடக்கப் போகுது. ஜூன் 2ஆம் தேதிக்கு மேல இருந்து. ஸோ அந்த அளவுக்கு சிறப்பா சொல்ற அளவுக்கா இருக்கு அப்படின்னு நீங்க வந்து சந்தேகப்படலாம். நிச்சயமான முறையில நம்மளால முடியும், அதாவது முடியாதுன்ற எந்த ஒரு தயக்கமே உங்களுக்கு வேண்டியதில்ல. இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணிருங்க. உங்களுக்கு குரு அள்ளிக் குடுக்க தயாரா இருக்காரு. வாங்கிக்க நீங்க ரெடி ஆயிக்கங்க. அதான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். முயற்சி பண்ணாம இருக்கிறது தான் தப்பு. முயற்சி எடுங்க. கிடைக்கலன்னா என்னைய என்னன்னு கேளுங்க. நிச்சயமா நீங்க தொடக்கூடிய ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு 100% முழுமையான வெற்றிய மிதுன ராசிக்காரர்களுக்கு குடுக்கப் போகுது. காரணம் என்ன அப்டின்னா, உங்களுடைய வாக்கு வன்மை சிறப்பா இருக்கு. அதாவது உங்களுடைய வாக்கு ஸ்தானத்தில அமரக்கூடிய சுபகிரகமான வியாழன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சொல்றதெல்லாம் உண்ம அப்டின்றது உண்ம. சரியா தான் இருக்கும். சார் சொல்லிட்டாரு, மேடம் சொல்லிட்டாங்க. கண்டிப்பா நல்லதா இருக்கும். அப்டின்ற ஒரு நம்பிக்கைய எளிதா அடுத்தவங்க மனசுல கொண்டு வந்து உங்களால கொண்டு போயிற முடியும். நீங்களும் கண்டிப்பான முறையில வாக்குஸ்தானத்தில குரு இருக்கிறனால, யாரையும் பழிக்கிற மாரியோ, ஏமாற்றுற மாரியான விஷயங்கள செய்யவும் மாட்டீங்க, சொல்ல மாட்டீங்க. உங்களுடைய பேச்சுல உண்மை இருக்கிறதுனால, அந்த உண்மை வந்து அடுத்தவங்க மனச தொட்டு, அதன் மூலியமா உங்களுடைய மதிப்பும், செல்வாக்கும் உயரப்போகுது அப்படின்றத சொல்லலாம். வாக்குஸ்தானத்தில அமரக்கூடிய குரு வந்து கண்டிப்பான முறையில இந்த விஷயத்த செய்வார் இல்லையா? அது போக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 2ஆம் இடம் குரு குரு அமரக்கூடிய அந்த 2ஆம் இடம் கடகராசி அப்படின்றது வந்து சந்திரனுடைய உச்ச வீடு, சந்திரனுடைய வீடு, குருவுடைய உச்ச வீடு. ஸோ, அப்ப இந்த குரு சந்திர தொடர்பும் வரதுனால, உங்களுக்கு நீங்க சொன்னா செல்வாக்கு நான் சொல்லிர்றேன் போங்க வேல முடியும். அப்படின்னு சொல்லி சொல்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு மதிப்பு கூடக்கூடிய ஒரு காலமாவும் இருக்கு.